இந்த சிவகங்கை மாநகரத்தில் மக்கள் குழுமிகின்ற காட்சி பார்க்கின்ற பொழுது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்து வெற்றி விழா காண்கின்ற காட்சியாக இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு குடும்பத்திற்கு வாரிசு அரசியல் கூடாது, குடும்ப ஆட்சிக்கு நாம் துணை போய்விடக் கூடாது. பொதுப்பணித்துறையின் கீழ் 14,000 ஏரிகள் இருக்குது. அதுல முதற்கட்டமா 6,000 ஏரிகள் நாங்க விவசாய பங்களிப்போடு குடிமரம் திட்டத்தை கொண்டாந்து தூர் வாரணும். அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான சாலை வசதி, நீர் மேலாண்மை, மருத்துவ வசதி, கல்வி வசதி, போக்குவரத்து வசதி, தரையெல்லாம் மின்சாரம், விவசாயிகளுக்கு எந்த நேரமும் மின் மோட்டர் மும்முனை மின்சாரம் கொடுத்து எந்த நேரம் விவசாயம் போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். தோட்டத்தில் வீடு கட்டி இருந்தீங்களா, அனுமதி வாங்கினீங்களா, சீல் வச்சுவாங்க. அப்புறம் எங்க போய் குடியிருக்கிறது? கட்டட நீங்க முதல் வீடு கட்டணும்னா அனுமதி வாங்கணும்னா ஒரு வரமுறை வைங்க. இந்த தேதியில் புதுசா வீடு கட்டினா அனுமதி வாங்கி வீடு கட்டணும்னு சொன்னா பரவாயில்ல. உடனடியாக ஒரு உத்தரவு போட்டு ஏற்கனவே அனுமதி வாங்காம கட்டணம் கட்டி இருந்தா சீல் வையினா அந்த விவசாயி எங்க போய் குடியிருக்க முடியும்? நாங்க கேட்டுக்கிட்டோம், நீங்க ஒரு பகுதியாவது விடுவீங்க. ஏழைகள் நம்மளால வேலை செஞ்சு நிலுவையில் இருக்குது 100 நாள் வேலை திட்டு பணி புரிந்து முடியலாம், நிறைய பணம் வர வேண்டும் சொல்லி ஒரு பாட்டு 2,999 கோடி நாங்க கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க விடுவிச்சிருக்கிறாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை நாளில் மாடல் அரசு, ரயிலில் மாடல் அரசு